தாய்லாந்து ட்ரிப்பில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தது ஃபுக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா பட்டாங் பீச் இருக்க அந்த ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். எந்த ஹோட்டல்லனா வூஹோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. இந்த ஹோட்டல் செம்மையாக இருந்தது. இதோட ஃபுல் vlog நான் போட்டிருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே கொடுத்த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு நம்ம பே பண்ணியிருந்தோம். அவங்க என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்றத நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி, அண்ட் பிக்கல் சாசஸ் எல்லாமே இருந்தது, பெப்பரோனி இந்த மாதிரி சிக்கன் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாய்லாண்டில் என்ன ஸ்பெஷலோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபுட்ஸ் கொஞ்சம் இருந்தது, மற்றபடி நம்மளோட இந்தியன் ஃபுட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராத் வித் ரைஸ் அந்த மாதிரி ஒரு சூப் வச்சுருப்பாங்க, இன்னொன்று கஞ்சி ஒரு சூப் வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்களோட பேக்டு பன்ஸ் இதுக்குள்ளே வந்து போர்க் ஸ்டஃப் பண்ணியிருந்ததா சொன்னாங்க. ஸோ நம்ம எதுவுமே சாப்பிடல. பீன்ஸ் வச்சுருந்தாங்க, கிரில்டு டொமேட்டோஸு, பொட்டேட்டோஸ் கிரில் பண்ணது, அதுக்கப்புறம் வெஜிடபிள் சாட்டே பண்ணது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இவங்களோட லைக் கவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆம்லேட்லாம் கிடைக்கும். ஸோ சீஸ் ஆம்லேட்டு என்ன வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், அது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அண்ட் இவங்களோட தாய் நூடுல்ஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் ரைஸு, அவங்களோட ஒரு கறி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாசேஜஸ் கண்டிப்பாக இருக்கும், ட்ரைட் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கும், அண்ட் காஃபி மேக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான காஃபி நம்ம மேக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்கும். அண்ட் இவங்களோட பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்கும், லைக் க்ரோசன்ட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட்ஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பனானா ப்ரௌனி கேக்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து தாய்லாண்டில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக